ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பிய 10 மசோதாக்களும் சட்டமாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரிவு 142 கீழ் உச்சநீதிமன்ற அதிகாரத்தை பயன்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்பது போல 10 மசோதாக்களும் சட்டமாக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தபடியாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு KS அழகிரி நம்மோடு இணைப்புல இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றி என்பது போல 10 மசோதாக்களும் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது தமிழக அரசுக்கும் கிடைத்த வெற்றி, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கும் கிடைத்த வெற்றி. நம்முடைய அரசமைப்பு சட்டம் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆளுநருக்கான அதிகாரம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கான அதிகாரம், இவைகளெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய ஆளுநர் வந்த முதல் நாளில் இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு விரோதமாக, எதிராக செயல்பட்டு வருகிறார். ஆளுநர் மாளிகையை மற்றொரு போட்டியான தலைமை செயலகமாக அவர் நடத்தி வருகிறார். இவைகளெல்லாம் தவறான முன்னுதாரணங்கள். ஒரு ஆளுநர் முதலமைச்சரை அழைத்து பேசலாம், தலைமை செயலாளரை அழைத்து பேசலாம், தலைமை காவல்துறை அதிகாரியை அழைத்து பேசலாம், தன்னுடைய கருத்துக்களை அவர்களிடம் சொல்லலாம். ஆனால் அவரே பத்திரிகைகளுக்கு பேட்டி அளிப்பது, அவரே மாறுபட்ட கருத்தை சொல்வதற்கெல்லாம் அவருக்கு அதிகாரமே கிடையாது. பலமுறை சட்டமன்றத்தில் நாம் அதை சொல்லி இருக்கிறோம், பலமுறை ஊடகங்களில் அது பேசப்பட்டு வந்திருக்கிறது. ஆனாலும் அவர் தொடர்ந்து அதை செய்து வந்திருக்கிறார். அது அவருடைய குற்றம் மட்டுமல்ல, மோடி அரசாங்கத்தினுடைய குற்றமும். உள்துறை அமைச்சகம் அவரை தனியே அழைத்து சொல்லி இருக்க வேண்டும், உன்னுடைய எல்லையை தாண்டி போகாதே. ட்ரெஸ்பாஸ் பண்றார், அத்துமீறார், தவறு அது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அவரை வன்மையாக கொட்டி இருக்கிறது. தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரை நெடிதோச்சி மெல்ல எரிக, கடிதோச்சி மெல்ல எரிக என்கின்ற பழமொழியை அவர் நல்ல முறையில் பயன்படுத்தி இருக்கிறார். மிகவும் அமைதியாக, மிகவும் தெளிவாக அவர் அதனை செய்திருக்கிறார். அதனுடைய வெற்றிதான் இது. இனிமேலாவது ஆளுநர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை அவர்கள் முறையாக செயல்படுத்தலாம். அதைத்தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு KS அழகிரி அவர்கள்.